அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. சிலர் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க, சிலர் அப்போஸாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் கொஞ்சம் நியாயமாக தெரிவிச்சிருந்தாங்க, சிலர் மட்டும் கொஞ்சம் அநாகரிகமாக பேசியிருந்தாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் வரது தான். ஸோ நீங்கள் அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஏன் இதுக்குள்ளேயே வந்திருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நீயா நானா டிபேட் ஷோ. அதாவது இந்த எபிசோட்ல டாகை சப்போர்ட் பண்றவங்க ஒரு சைடும், டாகால பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு சைடும் இருந்தாங்க. எப்போதும் போலதான், அதாவது ஒரு 45 மினிட்ஸ் டியூரேஷன்ல ஒவ்வொரு ஷோவும் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷோவையுமே பண்ணியிருந்தாங்க. யாருமே இங்க டாக் வேணாம் அப்படின்னு சொல்ல வரல, டாகை டோட்டலா ஒழிச்சிடணும், டாகை இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. இந்த ஸ்ட்ரே டாக்ஸால எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், குடும்பத்தில் உள்ளவங்க எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இல்லாம சப்போர்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தரப்பினரும் இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமான சில ஹைலைட்ஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துடலாம். குறிப்பா அந்த ஷோல சில பேர் நான் எப்படி எப்படிலாம் குறைச்சா என்னென்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இதுதான் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது இந்த ஷோ மூலமா பாதிக்கப்பட்ட தரப்புல நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது ஒருத்தர் அவரோட மகனை எழுந்திருக்காரு, சில பேர் அவங்க வீட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தானே நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வெளியில போக முடியல, இரவு நேரங்கள்ல நிறைய பேர் வேலைகளை முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்ல நடமாட முடியல, முக்கியமான விஷயங்களுக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுங்கிறது, இந்த இடத்துல நீங்க நாய்க்கு பதிலாக ஒரு குழந்தைய வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வீட்டுலயும் குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஒருத்தர் சொல்றாரு, ஆட்டோல போகும்போது குறுக்கல நாய் வந்து ஆட்டோ கவிழ்ந்து என் பையனே இறந்துட்டான், 10 days தான் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இந்த நாய் மாதிரி மிமிக்ரி பண்ணி காட்டினவங்க சொல்றாங்க, ஒருவேளை அந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, அவரு இந்த இடத்துல கெஸ்டா வந்திருந்தாரு. சோ அவரு சொல்றாரு, நைட்டு டாக்ஸ் இருக்க ஏரியா பக்கம் நீங்க ஏன் போறீங்க, சோ அந்த டயத்துல போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. சோ இது எதுவுமே வேலிடான பாயிண்டாவே தோணல. இந்த டிபேட் ஷோல நிறைய பேசப்பட்டாலும் அது எல்லாமே நம்ம காமனா நிறைய சேனல்ஸ்ல பேசிட்டாங்க, எபிசோட் பார்த்தவங்களும் தெரியும். நம்ம இங்க சொல்ல வந்தது வேற விஷயம். அதாவது இந்த டிபேட் ஷோ மூலமா கன்க்ளூட் ஆகுறது என்னன்னா, எலைட் பீப்புளா இந்த மென்டாலிட்டியில தான் இருப்பாங்க. பொதுமக்கள், அதாவது பாமர மக்களை பத்தி அவங்க பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. சோ அவங்க என்னைக்குமே எலைட் மென்டாலிட்டியில தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அது சரியா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இந்த எபிசோட்ல மட்டும் இல்ல, அதாவது இந்த நீயானான எபிசோட்ல மட்டும் இல்ல, இதை தாண்டி இதுக்கு முன்னாடியே இந்த போராட்டங்கள் நடத்தினது இதுல எல்லாத்துலயுமே கூட முக்கியமா சில நடிகர்கள், சில கட்சியில பதவியில இருக்கவங்க, முக்கியமான ஆட்கள், எக்ஸாக்டா சொல்லணும்னா இவங்க எல்லாருமே எலைட் பீப்புள் தான். இந்த மாதிரி ஆட்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. சோ இந்த ஷோல ஆப்போசிட்ல இருந்ததும் இந்த எலைட் பீப்புள் தான். இது மூலமா மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வந்திருக்குன்னா, கன்க்ளூஷன்ல எலைட் பீப்புள்னால இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க. இது சரியா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு எலைட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு, அவரு முழுக்க முழுக்க தன்னலமா இருக்காருன்னு வச்சு, தன்னலமா இருக்கிறவரு சக மனிதர்களை பத்தியே கவலைப்படாத ஒருத்தர் எங்கே இருக்கிற ஒரு தெருநாய்க்காக எதுக்காக இந்த அளவுக்கு போராடணும், இந்த அளவுக்கு குரல் கொடுக்கணும். முக்கியமா அவங்க வீட்டுல வளர்க்குற நாயினா கூட ஓகே, பட் ஒரு தெருநாய்க்காக ஏன் இந்த அளவுக்கு அவங்க குரல் கொடுக்கணும், இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தணும். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு குழந்தைய கம்பேர் பண்றது மட்டும் இல்லாம நாய்கள் அப்படிதான் கிடைக்கும், நீங்க வந்து சேஃபா இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல நாய்களை மேல வச்சும் குழந்தைகளையும் மனிதர்களையும் ஒரு படி கீழே வச்சுதான் பேசியிருப்பாங்க. ஒரு சக மனிதர்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு எலைட் பீப்புள் ஏன் இந்த அளவுக்கு நாய்கள் மீது அக்கறையோட பேசுறாங்க அப்படின்னா, சிலர் நினைக்கலாம் இது அவங்க வந்து ஒரு அனிமல் மேல இருக்கிற ஒரு காதல், ஒரு லவ் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க இந்த டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது இந்த டாக்ஸை சேவ் பண்றதுக்காக அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. முக்கியமா கவர்மெண்ட் இதுக்கான மெஷர்ஸ் எடுக்கும் போது அதை தடுத்தாங்களே தவிர மற்றபடி இவங்க யாருமே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேக்சினேஷன் போடுறதோ அதை பாதுகாக்கிறதோ இல்ல தன்னோட
சொந்த செலவுல வேக்சினேஷன் போட வைக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பெருசா பண்ணல. ஏன்னா இவங்களுக்கும் இந்த டாக்ஸுக்குமே பெருசா தொடர்பு இல்ல. இவங்க இருக்கிற தெருக்கள்ல பெருசா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிடையாது. இவங்க வேணா வீட்டுக்குள்ள ஃபாரின் டாக்ஸ் வளர்க்கலாமே தவிர இவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் பெருசா சம்பந்தமே கிடையாது. சரி, இவங்க தரப்புல எதுவும் பண்ணாலும்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு நாய் ஆர்வலரா இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் டாகையாவது அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கலாம். அதுவுமே பண்ண மாட்டாங்க, எதையுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன் இதை தடுக்கிறதுக்கு மட்டும் வராங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் பாயிண்ட்ஸ் வைக்கும் போது அதுக்கு எதிராக மட்டும் நிக்கிறாங்களே தவிர அவங்களா முன் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஜஸ்ட் ஒரு எலைட் மென்டாலிட்டி உள்ள ஒரு எலைட் பீப்புள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறத விட்டுட்டு இவங்க யாருமே தன்னிச்சையா செயல்படல அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நாட்டுல டாக்ஸால கடிப்பட்டு அதுக்காக வேக்சினேஷன் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பேர் இந்த நாய்களால கடிக்கப்பட்டு பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த இடத்துல டாக்ஸுக்கான வேக்சினா இருக்கட்டும், இல்ல இந்த டாக்ஸால அஃபெக்ட் பண்ணப்பட்ட மனிதர்களுக்கான வேக்சினா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். என்னதான் இந்தியாவிலேயே தயாரிச்சாலும் வெளிநாட்டுல இருந்தும் இம்போர்ட் பண்றாங்க. சோ இந்த மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸோட இந்த எண்ணிக்கையை குறைக்கிறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோட லாபம்ங்கிறது கணிசமா குறைஞ்சிரும். ஏன்னா இந்தியா மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நாடுல தான் அதிகமான பொருட்களை நம்மளால விற்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிலரை பின்புலமா வச்சு இவங்கெல்லாம் இயக்கப்படுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. அதுக்கு சில ரீசன்ஸும் சொல்லப்படுது. இவங்க யாருமே பெரும்பாலும் தன்னிச்சையா செயல்படுறது இல்ல. ஒரு சிலர் உண்மையிலேயே ஆர்வலரா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவங்க யாருமே குழந்தைகள் மேலேயோ சக மனிதர்கள் மேலேயோ அக்கறை இல்லாம இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. பட் இதுல இருக்கிறவங்க முழுக்க முழுக்க இல்லைனாலும் ஒரு 70 to 80% இவங்க யாருமே தன்னிச்சையா செயல்படுறது இல்ல அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜஸ்ட் எலைட் பீப்புளா மட்டும் பார்க்காம இல்ல இவங்களுக்கு பின்னாடி வேற எது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி உள்ள யாரும் மனுஷங்க மேல துள்ளி அளவும் கவலைப்பட போறது இல்ல. சரி, மனிதர்கள் மேலதான் அக்கறை இல்ல, நாய்கள் மேல அக்கறை இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு டாகையாவது அடாப்ட் பண்ணி அதை வளர்க்கலாம், அதை டேக் கேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யாருமே முன் வந்தாலும் தெரியல. இது தடுக்க மட்டும் தான் முன் வராங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் அரசியல்ங்கிறது பிளே பண்ணப்படுது. சோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாதாரண மக்கள் அப்படிங்கிறத பாக்குறத விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண மக்கள் தானா. ஏன்னா டெல்லியில பல நாட்களா மாதங்களா வருடக்கணக்கில் எல்லாம் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி பாலியல் குற்றங்களுக்காக ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. நாடு முழுக்க பல இடங்கள்ல ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. சோ டெல்லியிலேயே பல ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் பெருசா குரல் கொடுக்காத இந்த பீப்புள், முக்கியமா எலைட் பீப்புள் இதுக்கு மட்டும் குரல் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடிதான் இந்த மருந்துகளை விற்கக்கூடிய இந்த கம்பெனிகளோட இந்த கேம்ங்கிறது பிளே செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதுக்குள்ள வருது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாருமே நாய்களை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. இங்க யாருமே மொத்தமா நாயே இல்லாத உலகமா மாத்தணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மேலை நாடுகள்ல பல நாடுகள்ல நாய்ங்கிறதே பெருசா கிடையாது. நாய்கள் இருக்கும், பட் ஸ்ட்ரீட்ல அந்த அளவுக்கு நாய்கள் கிடையாது. நாய்களால அஃபெக்ட் பண்ணப்படுறவங்களோ நாய்களால கடி வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இந்தியா அளவுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது. இதுல இந்த டாக் லவர்ஸ் வந்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அந்த நடுவர் கேட்கும் பட்சத்துல இவங்க சொல்றது என்னன்னா கவர்மெண்ட் தான் இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும், கவர்மெண்ட் தான் இதுக்கு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் டிசிஷன் மேக் பண்ணா அங்க தடையா வந்து நிக்கிறாங்க. அதாவது அஃபண்ட் ஆகாம எதா இருந்தாலும் டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இங்க கவர்மெண்டோ இல்ல கோர்ட் ஆர்டர்லயோ நாய்களை கொல்லணும்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. ஸோ இது மூலமா நம்ம சொல்ல வருது என்னன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை ஜஸ்ட் ஒரு காமன் பீப்புள் தான் பண்றாங்க, ஒரு எலைட் பீப்புள் தான் பண்றாங்க அப்படிங்கிற பார்வையை விட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஒய்டராகவும் நம்ம ஆராய வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்கு. இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணலாம். முக்கியமா எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் அது ஆதரவா இருந்தாலும் சரி இல்ல அப்போஸா இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நாகரிகமா வைங்க. ஸோ நீங்க அபியூசிவா வைக்கிற கமெண்ட்ஸ் எதுவுமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க போறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே அதை டெலிட் பண்ணிடும். இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.